முழுமையான மகிழ்ச்சி கிடைப்பது 60 வயதிலா 20 வயதிலா? நிறைய பேருக்கு அந்த ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது நான் பெரியலாகி டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன். ஆனால் ஆன பின்னாடி என்ன சொன்னேன்னா, நான் குழந்தையாகவே இருந்திருக்கலாம் போல சார், எவ்வளவு டென்ஷன் பின்னாடி வந்த பின்னாடி அப்படி ஏங்கும் பாருங்கள். எல்கேஜி படிக்கும்போது டாக்டர் ஆக போகிறேன்வான். அப்புறம் ஓரளவு காலேஜ் வரும்போது நான் அதுக்கேற்று அவனுக்கே பயம் வந்துடும், ஒரு சின்னதாக ஒரு இன்ஜினியர் ஆகணுன்னு இருக்கேன். காலேஜ் முடித்தப்போ என்னடா ஆக போகிறேன், என்ன ஆக போகிறேன்னு எனக்கே தெரியலையே சார், ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படி. ஆக மொத்தம் 2 பேருக்குமே டென்ஷன் இருந்தால் கூட இதில் அதிகபட்சமான அதிக மகிழ்ச்சி, முழுமையான மகிழ்ச்சி கிடைப்பது எங்கே? அந்த முதிர்ச்சி பெற்ற தன்னுடைய தேக்கத்தை, அறிவத்தை தேக்கி வச்சிருக்கிறத யார்கிட்ட செலவழிக்கலான்னு ஏங்குற வயசு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் இந்த பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகையில் காரணமாக இருந்தவர் ஒரு சின்ன நன்றி சொல்லிவிட்டு, அதுவும் போக தன்னிடத்தில் இருப்பதை கொடுப்பது தானம், தனக்குள் இருப்பதை கொடுப்பது நாணம் வாங்க.